அனைவருக்கும் வணக்கம். பஜாஜ் சிஎன்ஜி பைக்கோட அட்வான்டேஜஸ், நெகட்டிவ், மெயின்டெனன்ஸ், மைலேஜ் யார் வாங்கலான்றது தான் ஒரு ஹானஸ்ட்டான ஒரு ரிவ்யூவு. இது என்னோட சொந்த வண்டி. சொந்த வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஒரு சில வண்டிகளுக்கு ஒரு விதமான ப்ராப்ளம்ஸ் வருது. என்னோட வண்டியில என்ன ப்ராப்ளம் வந்தது, 109 கிலோமீட்டர் ஸ்பீடு போனா என்ன ஆச்சு, 2½ ஹவர்ஸ் நான் வந்து கன்டினியூஸா ரன்னிங்லேயே ஓட்டுனேன்னா என்ன ஆகுது, இதெல்லாம் தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன். இத மறக்காம ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரியும். முதல்ல நம்ம இப்போ அட்வான்டேஜஸ பார்த்துருவோம். வண்டி சும்மா சொல்லக்கூடாதுங்க. ரொம்ப ஸ்டைலிஷா, ரொம்ப குட் லுக்கிங்கா இருக்கு. பைக்ல ஏறி உட்காரும்போதே உங்களுக்கு ரொம்ப நல்ல ஃபீலிங்கா இருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ரொம்ப சேஃபா இருக்கிற மாரி ஒண்ணு இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஏறி உட்காந்து ரன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு மாஸ் ஃபீலிங் இருக்கு. உண்மையிலேயே நான் ரொம்ப என்ஜாய் பண்றேங்க. வண்டி ஓட்டும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. செகண்ட் அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சைட் ஸ்டாண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ, உங்களுக்கு சைட் ஸ்டாண்டில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வண்டி ஆன் ஆகாது. ஆன் ஆனாலும் உங்களுக்கு வண்டி மூவ் ஆகாது. ஆஃப் ஆயிடும் உடனே. அதனால என்ன அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து முன்னலாம் பார்த்தீங்கன்னா, பைக் வந்து சைட் ஸ்டாண்ட் போட்டு கீழ சில பேர் கீழ விழுந்துருவாங்க. ஸோ, அந்த மாரி விழறதுக்கு வாய்ப்பு இல்ல இந்த வண்டியில. தேர்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎன்ஜி கேஸ் ஃபில் பண்ணிட்டு, அந்த நீர சரியா க்ளோஸ் பண்ணலன்னா, நம்மளுக்கு எந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸோ, அதனால எந்த அசம்பாவமும் நம்மளுக்கு வராம, இது நமக்கு ஒரு புரொடெக்ஷனா இருக்கும் அந்த இது. ஃபோர்த் அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த சர்க்கிள் பண்ணி காட்டும் தெரியுங்களா? சிஎன்ஜி சிம்பலும், பெட்ரோல் சிம்பலும் ஒன் அட் அ டைம் எரியும்போது என்ன ரீசன்னா, சிஎன்ஜிலேயே நம்ம ரன் பண்ணிட்டுருப்போம் தெரியாம. ஸோ, அந்த டைமில அதுவே ஆட்டோமேட்டிக்கா பெட்ரோல்லயும் ரன் ஆக ஆரம்பிச்சுரும். ஒரு 50 to 100 மீட்டர்ஸ். ஸோ, நம்மளுக்கு சிஎன்ஜிலயும் ஓடுன மாரியா இருக்கும், பெட்ரோல்லயும் ரன் பண்ண மாரி இருக்கும். ஸோ, 2மே மேனேஜ் பண்ற மாரி ஒரு டெக்னிக்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த் அட்வான்டேஜ் என்னன்னா, நம்மளுக்கு பெட்ரோல கம்பேர் பண்ணா கேஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பிரைஸ் கம்மி தான். ஸோ, அது நம்மளுக்கு ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ் தான் அது. பிட்வீன் 87லேருந்து ₹90 ரேஞ்சில தான் இருக்கு. ஸோ, அதனால இது நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் தான். இது ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ, நம்மளுக்கு கன்சம்ப்ஷனா இருக்கும். சிக்ஸ்த் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைக்கோட அந்த லுக்கும் சூப்பரா இருக்கு. அதோட அந்த பார்த்தீங்கன்னா, அந்த சீட்டு ரேஞ்ச் இருக்கு தெரியுங்களா? அந்த சீட் வந்து அவங்க ஒரிஜினலா குடுத்த சீட் வந்து நல்ல சாஃப்ட்டாவும், உட்காரத்துக்கு நல்ல ஒரு பெயின் இல்லாம இருக்கு. நான் அதுக்கப்புறம் புது சீட்டு போட்டு அது கொஞ்சம் பெயின் எடுக்க ஆரம்பிச்சுச்சு. ஒரிஜினல் சீட்டு நல்லாருக்கு. சிக்ஸ்த் அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிள் பேர் தான் இன்ஜின் மேனேஜ்மென்ட் லைட்டுன்னு சொல்லுவாங்க. இது வண்டியில ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருக்குன்னா, அந்த இண்டிகேட் பண்றதுக்காக தான் இந்த சிம்பிள் காட்டுறாங்க. இது நீங்க சர்வீஸ் சென்டர்ல சொன்னீங்கன்னா, அவங்க என்ன ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ணி, என்ன ப்ராப்ளமோ அத கிளியர் பண்ணி உங்களுக்கு குடுத்துருவாங்க. அப்புறம் உங்களுக்கு ஃபைனலா நான் வந்து ரன்னிங் கண்டிஷனோட பாசிட்டிவ் இதுதான் சொல்லப் போறேன். அ இது வந்து முழுக்க முழுக்க குடுத்த ரிவ்யூஸ் எல்லாமே வந்து என்னோட சொந்த வண்டி. சொந்த வண்டியில ஓட்டி அதோட எக்ஸ்பீரியன்ஸ தான் உங்களுக்கு வந்து நான் இப்ப ஷேர் பண்ணியிருக்கேன். இது மத்தவங்களோட வண்டியோ இதெல்லாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க என்னோட வண்டியிலேருந்து எடுத்தது. ஒரு சில வண்டிகளுக்கு ஒரு விதமான இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். இப்ப என்னோட வண்டியில சிஎன்ஜில நான் வாங்குனதுலேருந்து என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேன், அத தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ரன்னிங் கண்டிஷன் எப்படி இருக்குன்னா, வண்டியில வந்து ஒரு ஆரம்ப கட்டத்தில எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 to 20 டேஸ் ரொம்ப சிரமப்பட்டேன். இன்ஃபேக்ட் அந்த வண்டிய தூக்கி அ தூக்குற வெயிட் என்னால முடிஞ்சதுனா தூக்கி விசிறி கூட அடிச்சிருப்பேன். அந்த அளவுக்கு கோவப்படுற மாரி தான் இருந்தது. ஆனா, அந்த சின்ன சின்ன ஃபால்ட்லாம் சர்வீஸ் சென்டர் கிட்ட குடுத்து அவங்க அவங்க டெக்னீஷியன்ஸ்லாம் கிளியர் பண்ணி குடுத்ததுக்கப்புறம், வண்டி இன்னுமே ரொம்ப ஸ்மூத்தாவே இருக்கு. அ தரையில ஓடுற மாரியே ஒரு ஃபீல் இல்ல. அந்த அளவுக்கு வந்து ஃப்ளோட்டிங்கில இருக்கிற மாரி தான் இருக்கு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து ஹையஸ்ட் ஸ்பீடு வந்து காலி ரோட்ல யாருமே இல்லாத காலி ரோட்ல ட்ரை பண்ணதுல வந்து மோர் தென் 109 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போது. ஸோ வண்டி வந்து அ ஒரு கமெண்ட்ஸ்ல ஒருத்தர் நண்பர் சொல்லியிருந்தாரு. அத பார்த்து 90 கிலோமீட்டர் ஸ்பீடு போனா செட் ஆயிடும்னு சொன்னதுனால, அதையும் ட்ரை பண்ணி பார்த்து, அப்புறம் ஒரு லாங் டிரைவ் அதையும் ஒரு தடவ ஒரு கன்டினியூஸா ஒரு 2½ ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். 60 to 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல. ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா, வண்டியோட கண்டிஷன் வந்து ரொம்ப ஹீட் ஆவுறதோ, அ ஸ்ட்ரகிள் ஆவுறதோ, அது மாரி எதுவுமே இல்ல. ஒரு சின்ன டயர்டு கூட இல்ல. அந்த அளவுக்கு ரன்னிங் கண்டிஷன் எக்ஸலன்ட்டா இருக்கு. அருமையா ஓட்டுறதுக்கும் சூப்பரா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம வந்து பாசிட்டிவ் அட்வான்டேஜஸ் தான் நம்ம பார்த்தோம். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன நெகட்டிவ்ல இருக்கு பார்க்க போறோம். அதுதான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல இதில என்னன்னா, கியர் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. கியர்னா இப்போ பாருங்க உங்களுக்கு நானு வீடியோல காட்டுற மாரி, அ 1 இருக்கணும், இல்ல 2 இருக்கணும், இல்ல 3 இருக்கணும், 4 இருக்கணும். அந்த மாரி இல்லாம, நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு ஏன் அந்த மாரி வருது அப்படின்னு தெரியல. ஒரு வேளை ஹைட்டா, இல்ல எனக்கு அந்த லெக் நீங்க கால்ல பார்த்தீங்கன்னா, அந்த லெக்ல எனக்கு போடுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்க. ஃப்ரண்ட்ல இது பண்ணதுக்கு எனக்கு கொஞ்சம் கரெக்ட்டா அது மீட் ஆக மாட்டேங்குது.
ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் போறதுக்குள்ள நடுவுல வந்து சென்டரா வந்து நியூட்ரல்ல வந்து நின்னுடுது. இல்ல நியூட்ரல் கூட இல்லாம ஒரு அந்த ஒரு சிம்பிள் ஹைஃபன் மாரி இருந்தது தெரியுங்களா? அந்த மாரி வந்துருது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, வண்டி ஓட்டினும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதே மாரி 4த்துலேருந்து 5த்து மாத்தும்போதும் எனக்கு அந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்றேன். எனக்கு இந்த கியரிங் ப்ராப்ளம் தான் இருக்கு. கரெக்ட்டா விழ மாட்டேங்குது. அது ஒண்ணு தான் ப்ராப்ளம். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது போல ஃபர்ஸ்ட்டு ஒரு 20 டேஸ்க்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வண்டி வந்து எவ்வளோ ரைஸ் பண்ணாலும் போல, இந்த மாரி ப்ராப்ளம்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அது சரியாச்சு. ஸோ எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் கிடையாது. என் வண்டியில அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்ல சொன்னது போல சில பேருக்கு வந்து ஐட்லிங் ப்ராப்ளம், ஸ்விட்ச் ஆஃப் ஆவற அது வண்டி ஆஃப் ஆவற டிராஃபிக்லயோ இல்ல சரி ஸ்லோவா போகும்பொழுதையும் ஆஃப் ஆயிடுது. எப்போலாம் நம்ம ஆக்ஸிலேட்டர் குடுக்கலையோ அதெல்லாம் ஆஃப் ஆயிடுது. அந்த மாரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அதில சொல்லியிருக்காங்க. எனக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்தது. சில பேர் ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா எனக்கு ஹீட்டிங் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நான் எப்படி சொல்ல வரேன்னா, நான் ஒரு 2 1/2 ஹவர்ஸ் வந்து கன்டினியூவா 60 டூ 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நான் வந்து ட்ராவல் பண்ணேன் ஒரு லாங் ரைடு. ஸோ நடுவுல வந்து எங்கேயும் நிறுத்தல. ஸோ இந்த கேஸஸ்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எந்த ஹீட்டிங் ப்ராப்ளமோ, இல்ல எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ எனக்கு நான் எதுவுமே ஃபீல் பண்ணல. ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் ரைட் பண்ணேன். எனக்கு டயர்டும் தெரியல. அ ஒண்ணே ஒண்ணு நான் ஏற்கனவே சொன்னது போல, அந்த ஒரிஜினல் சீட்டோட நான் வண்டிய ஓட்டியிருந்தேன்னா, எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நான் எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு நான் வந்து கவர் போடவோ, அதுதான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹார்டா தெரிஞ்சதே தவிர, மத்தது ஓட்டுறதுல எனக்கு எந்த சிரமமும் இல்ல. உண்மையிலே நல்லா இருந்தது. அதே மாரி எனக்கு ஹீட்டிங் ப்ராப்ளம் இல்ல. ஒரு சில பேர் ஹீட்டிங் ப்ராப்ளம்லாம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ சிஎன்ஜி நான் வந்து அவ்வளோ லாங் போனேன். இங்கேருந்து ஒரு பாண்டிச்சேரி வரைக்கும் கிட்ட போயிருந்தேன். சென்னைய விட்டா அதோட பாண்டிச்சேரியில மட்டும் தான் சிஎன்ஜி ஸ்டேஷனே இருக்கு. நடுவுல கிடையவே கிடையாது. அதுவரைக்கும் நான் வந்து போம்போது ஒரு ரீச் ஆகுற வரைக்கும் தான் நான் வந்து வண்டியில போனேன். அதுக்கப்புறம் நான் வந்து பெட்ரோல்ல தான் ரிட்டர்ன் வரும்போது பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு தான் வந்து சென்னையில தான் நான் திரும்ப நான் வந்து கேஸ் நான் ஃபில் பண்ணேன். ஸோ அத நீங்க செக் பண்ணீங்க. இது வந்து லாங் ரைடுக்கெல்லாம் வந்து ஒர்த்து கிடையாது. ஏன் சொல்றேன்னா, நம்ம சிஎன்ஜிக்காக ஃபியூல் கன்சியூம்க்காக நம்ம எடுக்கிறோம். ஆனா லாங் ட்ரைவ் இது மாரி பாண்டிச்சேரி வரைக்கும் நடுவுல எங்கேயுமே சிஎன்ஜி கேஸ் இல்லாதனால நீங்க பெட்ரோலே யூஸ் பண்ற மாரி தான் இருக்கு. ஆனா சிட்டிக்குள்ள நீங்க யூஸ் பண்றதுல இது ரொம்ப அட்வான்டேஜஸ் ரொம்ப பெனிஃபிட் இது. ஏன்னா நீங்க சிட்டிக்குள்ள நீங்க எவ்வளோ ஓட்டுனாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. இத மட்டும் நீங்க பிளான் பண்ணீங்க. லாங் போணும் அப்படின்னு பிளான் பண்றவங்க இந்த வண்டி செட் ஆகாது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அ எவ்ரி 3 இயர்ஸ் வந்து நம்ம வந்து அந்த சிஎன்ஜி சிலிண்டர் இருக்குல்ல நம்மக்கிட்ட, அந்த சிஎன்ஜி சிலிண்டர வந்து ஆர்டிஓல குடுத்து வெரிஃபை பண்ணி ரீசெக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 3 இயர்ஸ் நம்ம இது வந்து பண்ண வேண்டியதா இருக்கும். அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் தான் நமக்கு. ஏன்னா, நார்மலான வண்டியிலே 15 இயர்ஸ் நம்ம வந்து கஷ்டப்படுவோம். அதுக்கப்புறம் அந்த வண்டிய நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். இப்ப என்னடான்னா, இந்த சிஎன்ஜிக்கு இந்த சிலிண்டர வந்து 3 இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம ஆர்டிஓல செக் பண்ணணுன்றாங்க. அது கொஞ்சம் டிஃபிகல்டீஸ் தான். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நம்ம கேஸ் ஃபில் பண்ணும்போது கூட நம்மளுக்கு கஷ்டம் தெரியல. ஆனா பெட்ரோல் நம்ம ஃபில் பண்ணும்போது நமக்கு அளவு தெரியாதனால ஒவ்வொரு வாட்டியும் ஃபில் பண்ணும்போது, அ அது ஓவர்ஃப்ளோ ஆயி கேஸு இந்த சைட்லாம் ஸ்ப்ளிட் ஆயிடுது. ஸோ அங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம துடைக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இதுவும் நம்ம பெட்ரோல் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட வேண்டியதா இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மைலேஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் சிஎன்ஜி கம்ப்ளீட்டா கேஸ் ஃபில் பண்ண உடனே நம்மளுக்கு 6 பார்ஸ் காட்டும் கம்ப்ளீட்டா ஃபுல்லா இருக்குன்ட்டு. இப்போ நம்ம சிஎன்ஜி வந்து அக்டோபர் மந்த்து, நவம்பர் மந்த்லாம் நான் டேபிள்ல போட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மந்தோட டேபிள்ல பார்த்தீங்கன்னா, ₹1408 நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இதில பார்த்தீங்கன்னா, சிஎன்ஜி வந்து 1057 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டியிருக்கேன். ஓகேங்களா? ஸ்டார்ட்டிங்கில எனக்கு நெறைய ப்ராப்ளம் இருந்ததுனால எனக்கு சரியா மைலேஜ் குடுக்கல. ப்ராப்ளம்லாம் கிளியர் பண்ணிட்ட அப்புறம் நவம்பர் மந்த் நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, அரவுண்ட் பார்த்தீங்கன்னா 1113 ரூப்பீஸ்க்கு போட்டோம்னா 1118 கிலோமீட்டர்ஸ் போது. அதே மாரி 139 போட்டோம்னா 146, 152 போட்டோம்னா அது மாரி நெக்ஸ்ட்டு நெறைய போயிட்டுருக்கு. ஸோ ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லன்னா சிஎன்ஜிய பொறுத்தவரைக்கும் நல்ல மைலேஜ் தருது. நான் ஓட்டுன பிரகாரம் பார்த்தோம்னா, இப்போவே பார்த்தீங்கன்னா, இன்னும் கூட எனக்கு வந்து ஒரு 120, 130 கிலோமீட்டர்ஸ் பெட்ரோலும் சேர்த்து சிஎன்ஜி எங்கிட்ட ஓட்டலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட, நீங்க ஓவரால் பார்த்தீங்கன்னா கூட நம்மளுக்கு வந்து டேலி ஆயிடுச்சு. அக்டோபர் போனாலும் நவம்பர்ல நமக்கு டேலி ஆயிடுச்சு. ஆக மொத்தத்தில சிஎன்ஜி மைலேஜ் பெஸ்ட். டேப்லெட் காலம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஒவ்வொரு நாளும் அந்த சிஎன்ஜி ஃபில் பண்ணும்போது எவ்வளோ மைலேஜ்ன்னு நான் சைட்ல போட்டிருக்கேன். ஸோ அதுவே உங்களுக்கு தெரிஞ்சிரும் சிஎன்ஜி எந்த அளவுக்கு மைலேஜ் குடுக்குது அப்படின்ட்டு. இப்போ பழைய காலத்தில பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த மாரி அனலாக் மீட்டர் வச்சிருப்பாங்க. இதில வந்து லோ, மீடியம், ஹைன்னு வச்சிருப்பாங்க. 30-60 வந்து எக்கனாமிக் வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற மீட்டர்ஸ்ல அதெல்லாம் கிடையாது. டிஸ்ப்ளேல வச்சுட்டாங்க. அதுவும் சிஎன்ஜி பைக்ல எப்படின்னா, நீங்க எவ்வளோ லோவா போனாலும், ஹையா போனாலும், மீடியமா போனாலும் உங்களுக்கு ஒரே மைலேஜ் தான் தருது. நல்ல மைலேஜ் தருது.
ஹெட்லைட் பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். இது ஹை எண்ட் மாடல் எல்இடி. பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி ரொம்ப பவரா இல்லாட்டாலும், ஓகே பரவால்ல. நம்மளுக்கு வந்து ரோடு நல்லா தெரியுது. நீங்களே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியிருப்பேன் பாருங்க. அது ஹை பீம், லோ பீம்ன்ட்டு. ஸோ இத பொறுத்தவரைக்கும் ஹை பீம பொறுத்தவரைக்கும் எதிர்க்க வரவங்க கண்ணு கூசாத அளவுக்கு ரோட ஃபோக்கஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு இது ஒரு ப்ளஸ்ஸுன்னும் சொல்லலாம். மத்த வரைக்கும் நம்ம பவருன்னு லைட் பிரைட்னஸ்லாம் பார்த்தோம்னா, இது ஆஹா! ஓஹோ! இல்லனாலும் பரவால்ல. பைக்கோட டேங்க் கவர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோ மெட்டீரியல் மாரி தான் இருக்கு. ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கு. மேபி அவங்க வந்து அ ஏற்கனவே வண்டியோட வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால, மேபி அத வந்து இதெல்லாம் லைட் வெயிட் ஆக்கி பாடி கவர்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் லோ மெட்டீரியலா இருக்காது. ஈஸியா உடையறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின்டனன்ஸு இதில யாரெல்லாம் வாங்கலாம் நம்ம கண்டிப்பா ஷேர் பண்ணியே ஆகணும். மெயின்டனன்ஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கியர்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஆக்கிக்கங்க. எனக்கு இன்னும் செட் ஆகல. கொஞ்சம் அரைகுறை பாதி பாதியில நிக்குது. ஸோ அது உங்க கம்ஃபர்டபுளா அது சீக்கிரம் வர வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சாஃப்ட் வாஷு கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ற இடத்துல கொஞ்சம் குடுங்க. அப்பதான் வந்து கொஞ்சம் இருக்கும். போதுமான வரைக்கும் இப்போ ஃப்ரீ சர்வீஸ நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஃப்ரீ சர்வீஸ்லேயே அவங்க எல்லாமே கிளீன் பண்ணி, வாஷ் பண்ணி பக்காவா குடுத்துடுறாங்க. அ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த காரணத்த கொண்டும் அ சின்ன சின்ன ப்ராப்ளமா இருந்தாலும் உடனே இம்மீடியட்டா அவங்ககிட்ட சொல்லி சர்வீஸ் சென்டர்ல சர்வீஸ்க்கு விட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு மெயின்டனன்ஸ் கரெக்ட்டா சிஎன்ஜி பைக் யாரெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, ஃபர்ஸ்ட்டு நீங்க போயிட்டு அதில ஏறி உட்காந்து கொஞ்சம் ஹைட்டெல்லாம் செக் பண்ணிக்கங்க. 2 பக்கம் பேலன்ஸ் பண்ண முடியுதான்னு பார்த்துக்குங்க. அப்புறம் வெயிட்டு வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. நீங்க ஓட்டும்போது வண்டி ரன்னிங்கில இருக்கும்போது ஒண்ணும் தெரியாது. பட் நீங்க பார்க் பண்ணும்போது, இல்ல நீங்க வந்து வீட்ல பார்க் பண்ணும்போதோ, அது கொஞ்சம் நீங்க கண்டிப்பா கஷ்டப்படுவீங்க. அது எப்படின்னு செக் பண்ணிங்க. இது வந்து ஒரு சில இடத்துல வந்து 1,36,000ன்றாங்க, 1,34,400ன்றாங்க. நான் வாங்குனது வந்து 1,31,000 ஹை எண்ட் மாடலு வித் எல்இடி டிஸ்க் பிரேக்லாம் நான் வாங்குனதுங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அத பார்த்துக்குங்க. அதே மாரி சிஎன்ஜி 3 இயர்ஸ் ஒரு தடவ வெரிஃபை பண்ணணும். அதனால நீங்க இதெல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு பார்த்துக்குங்க. ஓவரால் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே ரிவ்யூவும் உங்களுக்கு நான் குடுத்துட்டேன். என்னால ப்ரொஃபஷ்னலா உங்களுக்கு சொல்ல முடியலனாலும், முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஒப்பீனியன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் ஓட்டி, நான் பயணப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இது உங்களுக்கு இதுக்கு மேல உங்களோட விருப்பம். நீங்க என்ன இது பண்றீங்கன்னு பாருங்க. உங்களுக்கு வேற எதனா சஜஷன், கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு இதில சொல்லுங்க. அது வந்து எனக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல மத்தவங்க பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரைக்கும் இத பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து நான் பெங்களூர் போன அனுபவத்த ஒரு ஷார்ட்டா சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரிக் கார பத்தி கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு. அத நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்த்துருவோம். தேங்க்